ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முத்தப்பத்தா உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? நம்ம கையில இருக்கு இல்லையா 5 விரல், இதை பத்தி தாங்க ஒரு கதை. இந்த 5 விரலும் இதுல முதல்ல என்னென்ன விரல் சொல்லட்டா? இது பாருங்க, இது என்ன விரல்? இது கட்டை விரல், இது ஆள்காட்டி விரல், இது நடு விரல், இது மோதிர விரல், இது சுண்டு விரல். 5 விரல். ஓகேயா? இப்போ இந்த 5 விரலுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துடுச்சு. என்னன்னா, இந்த கட்டை விரல் என்ன சொன்னது, நான் இல்லாம உங்களால யாராலையும் எந்த வேலையும் செய்ய முடியாது, அதனால நான் தான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு இந்த கட்டை விரல் சொல்லுச்சான். இந்த விரல் என்ன சொன்னுச்சு, நான் என் பேரு ஆள்காட்டி விரல், என்னைய தான் வச்சு யாருன்னு இப்படி காட்டுவாங்க, அதனால நான் தான் ரொம்ப சிறந்தவன், என் பேரு ஆள்காட்டி விரல் அப்படின்னு இந்த ஆள்காட்டி விரல் சொன்னுச்சு. இந்த நடுவரல் இருக்குல்ல, இதுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இது என்ன சொல்லுது, உங்க எல்லாருடைய நான் தான் ஹைட்டா இருக்கேன், அதனால நான் தான் சிறந்தவன் அப்படின்னு இந்த நடுவரல் சொன்னுச்சு. இந்த மோதிர விரல் என்ன சொன்னுச்சு, போங்க போங்க, எல்லாரோட எனக்கு தான் ரொம்ப சிறப்பான ஒரு மரியாதை கிடைக்குது. என்னன்னா, எனக்கு தான் தங்க மோதிரம் வைர மோதிரம் எல்லாம் எனக்கு தான் போடுவாங்க, என் பேரே மோதிர விரல் அப்படின்னு இந்த மோதிர விரல் சொன்னுச்சு. இந்த சுண்டு விரல் என்ன சொன்னுச்சு தெரியுமா, என்ன நீங்க எல்லாரும் நான் ரொம்ப குட்டியா இருக்கேன்னு என்னைய ஏளனமா நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, இப்போ சாமி கும்பிடும் போதோ ஒருத்தருக்கு வணக்கம் சொல்லும் போதோ நான் தான் முதல்ல இருக்கேன். இந்த பாருங்க, இப்படி சாமி கும்பிடும் போது வணக்கம் வைக்கும் போதெல்லாம் நான் தான் முதல்ல இருக்கேன், அதனால நான் தான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு இந்த சுண்டு விரல் சொன்னுச்சு. இப்போ இந்த 5 விரலும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? அப்ப என்னாச்சு, பக்கத்துல ஒருத்தர் கோயில்ல பிரசாதம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அந்த பிரசாதம் லட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கறார். அவர் லட்டு கொடுக்கும்போது இவங்க 5 பேரும் அவங்கள மறந்து ஒன்னா போய் லட்டு வாங்கினாங்க. இப்போ இந்த ஒரு விரல் தனியா போய் லட்டு வாங்க முடியுமா? முடியாது. இது தனியா போய் லட்டு வாங்க முடியுமா? முடியாது. 5 விரலும் ஒன்னா சேர்ந்து லட்டு வாங்கினாங்க. இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒத்துமையா இருந்தோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். 5 பேரும் ஒத்துமையா இருந்த உடனே ஒரு லட்டு கிடைச்சிச்சு இல்லையா? அந்த மாதிரி குழந்தைங்களா நீங்களும் யாரோடையும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தீங்கன்னா, ஈகோ பார்க்காதீங்க, நீ பெரியவனா நான் பெரியவனால நினைக்காதீங்க. எல்லாரோடையும் ஒத்து நம்ம இருந்தோம்னா நமக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும், நல்லா ஹாப்பியா இருக்கலாம் லைஃப்ல. ஓகேயா? நான் இன்னொரு வாட்டி இன்னொரு கதையோட உங்களை பார்க்குறேன். வணக்கம்.